அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சீரீஸை நம்ம நடத்துகிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் பேயபிள் டெஸ்ட் சீரீஸாகவும் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸாகவும் இருக்குது. நீங்கள் இதை ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வாரத்துக்கான டாபிக் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் இதை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்தந்த வாரத்துக்கான டாபிக் உங்களுக்கு அதுபோல் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னாக்கா டோட்டலாக 50 மார்க்கு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்கும், சைக்காலஜிக்கு 30 மார்க் இருக்கும். அந்த சைக்காலஜியில் பொறுத்தளவுக்கு அதை ரெண்டாக பிரித்து யூனிட் வைஸாக 15 மார்க்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வைஸாக ஒரு 15 மார்க்கும் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சைக்காலஜி பார்க்கும்போது அதை நம்ம விரிவாக பார்த்துடலாம். டெஸ்ட்டு நம்பர் 4 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10th சாப்டர் 1.4 உரைநடையின் அணிநலன்கள். ஃபஸ்ட்டு கொஷின், முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன்ஸ் ஏ 1983, 1938, 1893, 1980. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1983. 2, முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? ஆப்ஷன்ஸ் ஏ திருவள்ளுவர், பி தொல்காப்பியர், சி அகத்தியர், டி கம்பர். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ திருவள்ளுவர். 3, புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? ஆப்ஷன்ஸ் ஏ க அப்பாதுரை, பி எழில் முதல்வன், சி பாவணர், டி இளங்குமாரனார். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் எழில் முதல்வன். 4, எழில் முதல்வனின் இயற்பெயர்? ஆப்ஷன்ஸ் ஏ மா ராமலிங்கம், பி க அப்பாதுரை, சி பாவணர், டி இளங்குமாரனார். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ மா ராமலிங்கம். 5, எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல்? ஆப்ஷன்ஸ் ஏ புதிய உரைநடை, பி இனிக்கும் நினைவுகள், சி யாதுமாகி நின்றாய், டி எங்கெங்கும் காணினும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ புதிய உரைநடை. 6, எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி? ஆப்ஷன்ஸ் ஏ புது கல்லூரி, பி மாநில கல்லூரி, சி ராணிமேரி கல்லூரி, டி குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் மாநில கல்லூரி. 7, சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? ஆப்ஷன்ஸ் ஏ சங்க இலக்கியம், பி பக்தி இலக்கியம், சி உரைநடை இலக்கியம், டி சிற்றிலக்கியம். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உரைநடை இலக்கியம். 8, ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒழுவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர்? ஆப்ஷன்ஸ் ஏ தொல்காப்பியர், பி பவணந்தியார், சி தண்டி, டி அகத்தியர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தண்டி. 9, இயற்கை பதித்த வைத்த 2 பெரிய நில கண்ணாடிகள் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சிமலர் நூலில் பார்த்தசாரதி பயன்படுத்திய நயம்? ஆப்ஷன்ஸ் ஏ ஓமை, பி உருவகம், சி எடுத்துக்காட்டு ஓமை அணி, டி சிற்றிலக்கியம். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன்ஸ் ஓமை. 10, எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? ஆப்ஷன்ஸ் ஏ இலக்கணை, பி இணை ஒப்பு, சி முரண்படு மெய்மை, டி சொல்முரண். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இணை ஒப்பு. 11, குடிசையின் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சியப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புகூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். தோழர் ப ஜீவானந்தம் உரைநடை எதற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ஸ் ஏ எதிரிணை எய்பு, டி முரண்படு மெய்மை, சி இலக்கணை, டி சொல்முரண். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஏ எதிரிணை ஏபு. 12, உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவன? ஆப்ஷன்ஸ் ஏ ஓமையை விட உருவகமே, பி உருவகத்தை விட ஓமையே, சி எதுகையை விட மோனையே, டி கேள்வியிலேயே பதில் இருப்பது போல. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன்ஸ் ஓமையை விட உருவகமே. 13, தற்கால இலக்கியங்களில் எந்த வகை அலங்காரம் உணர்வுகளை அதிகம் தூண்டுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ ஓமை, பி உருவகம், சி இணை ஒப்பு, டி எடுத்துக்காட்டு ஓமை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் உருவகம். 14, திருப்பரங்குன்றத்தின்
அழகை பார்ப்பதற்கென்றே என்ற ஓமை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ மழையும் புயலும், பி குறிஞ்சி மலர், சி திருக்குறள், டி மணிமேகலை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் குறிஞ்சி மலர். 15 களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சோறு கிடைத்துவிட்டது என்பதற்குரிய உரைநடை யார் எழுதியது? ஆப்ஷன்ஸ் ஏ நா பார்த்தசாரதி, பி வ ராமசாமி, சி அறிஞர் அண்ணா, டி பாரதி. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் அறிஞர் அண்ணா. 16 எது எடுத்துக்காட்டு உவமைக்கு உதாரணம்? ஆப்ஷன்ஸ் ஏ முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன, பி மழைநீர் போல அவன் மனது தெளிவாக இருந்தது, சி புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், டி கடல் போன்ற அவரது இரக்க மனது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். 17 வ ராமசாமி எழுதிய நூலின் பெயர்? ஆப்ஷன்ஸ் ஏ குறிஞ்சி மலர், பி மழையும் புயலும், சி உரைநடையின் அணிநலன், டி திருவாசகம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் மழையும் புயலும். 18 அக்ரிணை பொருள்களை உயர்தனியாக கருதி எழுதுவது என்ன அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ உரைநடை, பி இலக்கணை, சி நவீன இலக்கியம், டி சிறுகதை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இலக்கணை. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் என்ற வாசகம் எந்த இலக்கிய கோட்பாட்டை எடுத்து காட்டுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ உருவகம், பி எதிரிணை இசைவு, சி உவமை, டி எடுத்துக்காட்டு உவமை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் எதிரிணை இசைவு. 20 தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் எவ்வகை இலக்கிய வடிவங்கள் தோன்றியுள்ளன? ஆப்ஷன்ஸ் ஏ அற இலக்கியம், காப்பியம், புதுக்கவிதை, பி சங்க இலக்கியம் மட்டும், சி நவீன கவிதைகள் மட்டும், டி நாடகங்கள் மட்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் அற இலக்கியம், காப்பியம், புதுக்கவிதை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தளவுக்கு டோட்டல் மார்க் வந்து 30. இதில் யூனிட் வைஸாக நம்மள மார்க் இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் வைஸாகவும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒரு கொஷின்ஸ். இப்போ நம்ம வந்து இது 4வது கொஷின், அதாவது 2004 நம்ம இதில் இந்த கொஷின்ஸில் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா தேசிய ஒருமைப்பாடு, சர்வதேச ஒற்றுமை உணர்வு, மதிப்பு கல்வியின் செயல்பாடு, சத்துணவும் உடல்நலமும், சுற்றுப்புற தூய்மை, பாதுகாப்பும் முதலுதவியும், பெண் கல்வி, குறைபாடுடைய குழந்தைகள் கல்வி. இதிலிருந்து நம்ம 20 கொஷின்ஸும், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த 2004லேருந்து 10 கொஷின்ஸ் இருக்கும். சரி, இப்போ இந்த 2004 கொஷின்ஸ் வந்து அப்படியே நேரடியாக இருக்குமானா அப்படி இருக்காது. அந்த 2004 கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் டீட்டெயில் ஆன்சர் கொடுத்துருவோம். இப்படிதான் இப்போ ஒரு கொஷின் எடுத்துகிட்டாக்கா அதில் இருந்து அந்த கொஷின்ஸுடைய முழு விளக்கமும் அதில் இருக்கும். அந்த விளக்கத்தில் இருந்தே நம்ம க்ரியேட்டிவான கொஷின்ஸ் நம்ம இதில் 10 கொஷின்ஸ் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், தேசிய ஒருங்கிணைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்தல், பி சமூக சமத்துவத்தை பாதுகாத்தல், சி பல்வேறு குழுக்களின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்தல், டி பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பல்வேறு குழுக்களின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்தல். 2 இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ குடிமக்களின் ஒற்றுமையை பேணுதல், பி சமூக பதட்டங்களை உருவாக்குதல், சி அரசியல் சுதந்திரத்தை ஒழித்தல், டி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்தல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் குடிமக்களின் ஒற்றுமையை பேணுதல். 3 சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்களிப்பு எந்த அடிப்படையில் முக்கியமாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ கல்வித்துறையின் மேம்பாடு, பி இந்திய யூனியனில் சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தல், சி பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை ஆரம்பித்தல், டி மொழி மறுசீரமைப்பு செயல் திட்டத்தை உருவாக்குதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இந்திய யூனியன் சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தல். 4 இந்தியாவில் பிராந்தியவாதம் தேசிய ஒருங்கிணைப்புக்கு எவ்வாறு சவாலை ஏற்படுத்துகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ கல்வி திட்டங்களை செயல்படுத்துதல், பி சமூக பாதுகாப்பை அதிகரித்தல், சி பிராந்திய அடையாளத்தை தேசிய ஒற்றுமைக்கு மேலாக வைக்கும் செயல்பாடுகள், டி பணமதிப்பு குறைப்பை உண்டாக்குதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் பிராந்திய அடையாளத்தை தேசிய ஒற்றுமைக்கு மேலாக வைக்கும் செயல்பாடு. 5 பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ மத வெறுப்பு பிரச்சனைகளை அதிகரித்தல், பி மாநிலங்களுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தல், சி தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்தல், டி அரசியல் சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல்.
இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். மாநிலங்களுக்கு இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தல். 6. மதிப்பு கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் சி பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துதல், பி தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை ஊக்குவித்தல், சி நாட்டின் வரலாற்றை கற்பித்தல், டி மோதல்களை உருவாக்குதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை ஊக்குவித்தல். 7. சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க மதிப்பு கல்வி எதை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் சி நேர்மை மற்றும் சுய ஒழுக்கத்தை, பி பரஸ்பர மரியாதை மற்றும் சகிப்புத்தன்மையை, சி தேசிய திட்டங்களை, டி தொழில்நுட்ப முன்னேற்றங்களை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். பரஸ்பர மரியாதை மற்றும் சகிப்புத்தன்மையை. 8. கீழ்வரும் எது மதிப்பு கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை ஆகும்? ஆப்ஷன் சி கலாச்சார நிகழ்வுகளை தவிர்ப்பது, பி பங்கு வகிக்கும் செயல்பாடுகளை ஊக்குவித்தல், சி சமூக சேவை திட்டங்களை குறைத்தல், டி சுய லாபத்திற்காக முயற்சிகள் நடத்துதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். பங்கு வகிக்கும் செயல்பாடுகளை ஊக்குவித்தல். 9. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் இரட்டை சுமை என்ன? ஆப்ஷன் ஏ உணவு பன்முகத்தன்மை மற்றும் நீர் குறைபாடு, பி ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அதிகப்படியான ஊட்டச்சத்து, சி பொருளாதார குறைபாடு மற்றும் சுகாதார குறைபாடு, டி தாது குறைபாடு மற்றும் வைட்டமின் குறைபாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அதிகப்படியான ஊட்டச்சத்து. 10. வளர்ச்சி குன்றிய நிலை என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் சி வயதுக்கு ஏற்ப குறைந்த எடை, வயதுக்கு ஏற்ப குறைந்த உயரம், சி உயரத்திற்கு குறைந்த எடை, டி போதிய வைட்டமின் இல்லாமை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். வயதுக்கு ஏற்ப குறைந்த உயரம். 11. இந்தியாவில் அதிகரித்து வரும் உடல் பருமனின் முக்கிய காரணங்களில் ஒன்று. ஆப்ஷன் சி அதிகரித்த சத்தான உணவு உட்கொள்ளல், பி நகரமயமாக்கல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சி கைவிடப்பட்ட நிலத்தடி நீர், டி பயிர் உற்பத்தி குறைபாடு. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். நகரமயமாக்கல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். 12. நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் என்பதில் அடங்காதவை. ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் அயோடின், பி வைட்டமின் ஏ மற்றும் துத்தநாகம், சி கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம், டி அயோடின் மற்றும் வைட்டமின் ஏ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம். 13. எந்த திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்தை மேம்படுத்த உதவுகிறது? ஆப்ஷன் சி ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், பி மதிய உணவு திட்டம், சி பொது விநியோக அமைப்பு, டி தேசிய சுகாதார மிஷன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். மதிய உணவு திட்டம். 14. இந்தியாவில் வைட்டமின் ஏ குறைபாடு எதனை அதிகமாக பாதிக்கிறது? ஆப்ஷன் சி குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி, பி முத்திரை நோய்களை, சி மூட்டு வலி, டி இரத்த ஓட்டத்தை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி. 15. மோசமான ஊட்டச்சத்தால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் என்றால்? ஆப்ஷன் சி வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது, பி உற்பத்தி திறன் குறைவது, சி மருத்துவ செலவுகள் குறைகின்றன, டி வாழ்நாள் அதிகரிக்கிறது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். உற்பத்தி திறன் குறைகிறது. 16. ஸ்வச் பாரத் மிஷன்ஸ் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? ஆப்ஷன் சி சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், பி உணவு பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்தல், சி திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நீக்குதல், டி நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் நீக்குதல். 17. பிரிவு 21A இன் அடிப்படையில் எந்த வயதினருக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 3 to 10 வயது, பி 6 to 14 வயது, சி 10 to 18 வயது, டி 12 to 20 வயது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். 6 to 14 வயது. 18. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் சி மகளிர் அதிகாரமளித்தல், பி குழந்தை திருமணங்களை ஊக்குவித்தல், சி குழந்தைகள் கல்வியறிவை மேம்படுத்துதல் மற்றும் பாலின விகிதத்தை சரி செய்தல், டி பெண்களின் உயர்கல்வியில் பங்களிப்பு அதிகரித்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன். குழந்தைகளின் கல்வியறிவை மேம்படுத்துதல் மற்றும் பாலின விகிதத்தை சரி செய்தல். 19. டீஸ்கோடிங் சொசைட்டி என்ற நூல் வெளியான ஆண்டு எது? பிஜிடிஆர்பி 2004 கேட்ட கொஷின்ஸு. இப்போ இதிலிருந்து அதாவது 19லிருந்து லாஸ்ட்டாக 30 வரைக்கும் உள்ள அனைத்து கொஷினும் வந்து 2004 கேட்கப்பட்ட வினாக்களின் அடிப்படையில் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இதற்கான ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஏ 1965, பி 1971, சி 1980, டி 1995. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1971.
20 கல்வி ஒரு இயங்கும் செயல்படும் அமைப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ இவான் இலிச், பி மெக்டொனால்ட், சி ஜான் டூயி, டி மார்ட்டின் லூதர் கிங். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் மெக்டொனால்ட். 21 கவனித்தல் பற்றிய தத்துவத்தை விவரித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ இவான் இலிச், பி மெக்டொனால்ட், சி ஜே கிருஷ்ணமூர்த்தி, டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஜே கிருஷ்ணமூர்த்தி. 22 ரூசோ எழுதிய கல்வி சார்ந்த முக்கிய நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ரீபப்ளிக், டி டிஸ்கூலிங் சொசைட்டி, சி எமிலி, தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் எமிலி. 23 ரூசோ எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? ஆப்ஷன்ஸ் ஏ 16ஆம் நூற்றாண்டு, பி 17ஆம் நூற்றாண்டு, சி 18ஆம் நூற்றாண்டு, டி 19ஆம் நூற்றாண்டு. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 18ஆம் நூற்றாண்டு. 24 காங்கிரீட் ஆப்ரேஷன் நிலை எந்த வயது குழந்தைகளில் காணப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 2 to 6 வயது, பி 7 to 11 வயது, சி 12 to 18 வயது, டி 18 to 25 வயது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 7 to 11 வயது. 25 பியாஜேவின் காங்கிரீட் ஆப்ரேஷன் நிலையின் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ஸ் ஏ முழுமையான அப்ஸ்ட்ராக்ட் சிந்தனை, பி மொழித்திறன் மட்டுமே வளர்தல், சி ஈடு செய்தல் மற்றும் மீளும் தன்மை, டி முழுமையான தர்க்க சிந்தனை. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஈடு செய்தல் மற்றும் மீளும் தன்மை. 26 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ மகாத்மா காந்தி, பி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், சி ரவீந்திரநாத் தாகூர், டி சுபாஷ் சந்திர போஸ். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர். 27 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் அடிப்படை கோட்பாடு எது? ஆப்ஷன்ஸ் ஏ தொழில்முக கல்வி, பி எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம், சி வெறும் புத்தக பாடங்கள், டி அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையான கல்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் எளிய வாழ்க்கை உயர்ந்த எண்ணம். 28 நுண்ணறிவின் இருகாரணி கொள்கை யாரால் முன்வைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ ஜீன் பியாஜே, பி சார்லஸ் ஸ்பேர்மன், சி கோகட் கார்னர், டி ராபர்ட் ஸ்டெயின்பர்க். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சார்லஸ் ஸ்பேர்மன். 29 ஜி ஃபேக்டர் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் முக்கியத்துவம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ குறிப்பிட்ட வேலைக்கான திறன், பி அனைவருக்கும் பொதுவான அறிவுத்திறன், சி உடல் வல்லமை உயர்த்தும் திறன், டி மொழித்திறனை மட்டுமே குறிக்கின்றது. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அனைவருக்கும் பொதுவான அறிவுத்திறன். 30 மற்றும் லாஸ்ட் கொஸ்டின் எஸ் ஃபேக்டர் ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் என்பதன் பயன்பாடு எது? ஆப்ஷன்ஸ் ஏ எல்லா வகையான அறிவுத்திறன்களின் பயன்படும், பி குறிப்பிட்ட ஒரு துறை அல்லது செயல்பாட்டில் சிறப்பு திறன், சி வெறும் பரிசோதனை திறனை வெளிப்படுத்துதல், டி கணித அறிவு மட்டுமே. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் குறிப்பிட்ட ஒரு துறை அல்லது செயல்பாட்டின் சிறப்பு திறன். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட்டை தொடர்ந்து நடைபெறும். இந்த டெஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரீயாகவும் இருக்குது, அதே போல் பேயபிளாகவும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதற்கான டாபிக் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் பேயபிளாகவும் இருக்குது. புரியுதுங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.